ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மள நிறைய பேர் இந்த லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அதோட நம்ம ஆசைப்படுற சக்ஸஸ்ஃபுல் லைஃப், பணம், ஹெல்த், ஹாப்பியான ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் அடையணும்னு ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். இந்த கனவுகளை எல்லாம் நிஜமாக்க நாம் 2 சூப்பரான வழிகளை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று, ராபின் சர்மாவோட 5 AM கிளப். விடியற் காலையில் எழுந்து அந்த கோல்டன் ஹவர்ஸை நமக்காகவே பயன்படுத்துறது. இன்னொன்று, ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம எண்ணங்களை வச்சே நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை ஈர்க்க முடியுங்கிற ஒரு ஃபிலாசபி. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. உங்களுக்கு எப்போவாவது இப்படி நடந்திருக்கா? பெரிய மோட்டிவேஷனோட 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருப்பீங்க. முதல் நாள், 2வது நாள் எல்லாம் சூப்பராக போகும். ஆனால் 3வது நாள் அந்த அலாரம் அடிக்கும்போது இன்னும் ஒரே ஒரு 5 நிமிஷம்னு சொல்லி கண்ணை மூடி அப்புறம் முழிச்சு பார்த்தா மணி 7 ஆயிருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 5 AM கிளப் கனவு காத்தோட போயிருக்கும். இன்னும் சில பேர் என்ன பண்ணிருப்போம், ஈர்ப்பு விதியை ட்ரை பண்ணிருப்பீங்க. தினமும் கண்ணை மூடி நான் கோடீஸ்வரன் ஆகணும், எனக்கு என் கனவு வேலை கிடைக்கணும்னு கற்பனை பண்ணியிருப்பீங்க. ஆனா நாட்கள் வாரங்களாகி, வாரங்கள் மாதங்களாகி, வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராத பார்த்து இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு விரக்தியில விட்டுருப்பீங்க. இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த காணொளி நிச்சயமா உங்களுக்காக தான். நிறைய பேர் 5 AM கிளப்பை முயற்சி பண்ணுறாங்க. சிலர் ஈர்ப்பு விதியை நம்புகிறாங்க. ஆனால் 2மே ஒர்க் அவுட் ஆகாதப்போ என்ன பண்ணுறது? உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த உண்மையான ரகசியம் அந்த 2யும் தனித்தனியாக பார்க்குறதுல இல்லை, 2யும் ஒன்றா சேர்க்கறதுல தான் இருக்குது. 5 AM கிளப்போட டிசிப்ளினையும் ஈர்ப்பு விதியோட சக்தியும் சேரும்போது ஒரு பிரம்மாண்டமான சக்தி உருவாகுது. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போகும். இதை ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஏன் பாதியிலே விட்டுடுறோம்னு புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். 5 AM கிளப் மட்டும் ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்குது? அதிகாலையில் எந்திரிக்கிறோம். ஆனால் எதுக்கு எந்திரிக்கிறோம்னு ஒரு தெளிவான நோக்கம் இல்லாமல் ஏதோ கடமைக்குன்னு எக்ஸசைஸ் செய்கிறோம், எதையோ படிக்கிறோம். கொஞ்ச நாளில் இது ரொம்ப கஷ்டமான வேலையாக ஒரு பாரமாக மாறிடுது. நம்ம மனசுக்கு அந்த மார்னிங் டைமை எதுக்கு செலவு செய்யணும்னு ஒரு தெளிவான டைரக்ஷன் இல்லை. அது என்ஜின் மட்டும் இருக்கிற ஒரு வண்டி மாதிரி பவர் இருக்கு, ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியாது. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை மட்டும் முயற்சி செஞ்சா என்னாகும்? நாள் முழுக்க உட்காந்து பாசிட்டிவாக யோசிக்கிறோம், கற்பனை பண்ணுறோம். ஆனால் அந்த இலக்கை நோக்கி எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு டிசிப்ளினையும் நாம் கடைபிடிக்கிறது இல்லை. எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எண்ணத்தோட செயலும் சேரும்போது தான் அந்த வாழ்க்கை உருவாகுது. வெறும் கற்பனைங்கிறது டைரக்ஷனை மட்டும் காட்டுற ஒரு மேப் மாதிரி தான். அந்த இடத்துக்கு போகணும்னா நாம் வண்டியை எடுத்து ஓட்டணும். ஆனால் அந்த பயணத்துக்கான வண்டி நம்மகிட்ட இல்லை. ஆக இந்த 2 அணுகுமுறையிலையும் இருக்கிற பொதுவான பிரச்சனை என்னன்னா, 2மே தனித்தனியாக ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கிறது தான். 5 AM கிளப் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வண்டியை கொடுக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த வண்டி எங்கே போகணுங்கிற இலக்கை காட்டுது. வண்டியும் இலக்கும் ஒன்றா சேரும்போது தான் பயணமே தொடங்கும். 5 AM கிளப்பும் ஈர்ப்பு விதியும் தற்செயலாக உருவான 2 வெவ்வேறு கருத்துக்கள் இல்லை. சில விதிகளின்படி 2மே ஒரே வேலை தான் செய்யுது. 5 AM கிளப்புன்றது செயலோட சக்தி, ஈர்ப்பு விதிங்கிறது எண்ணத்தின் சக்தி. சீன தத்துவத்தில் சொல்கிற மாதிரி இது யின் மற்றும் யாங் போல இந்த 2ம் சமநிலையில் சேரும்போது தான் நாம் விரும்புகிற விஷயங்களை உருவாக்கும் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. ஆன்மீக ரீதியாக பார்த்தாவும் காலையில் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை ஒரு சிறப்பான நேரமாக தான் நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தோட ஒரு விதமான அமைதி நிலவும்னு நம்பப்படுது. அந்த அமைதியான எந்த கவனச்சிதறலும் இல்லாத நேரத்தில் நம்ம ஆழ்மனம் ரொம்பவும் திறந்த நிலையில் இருக்கும். அப்போ நாம் நினைக்கிற எண்ணங்கள் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு வேகமாக அது செயல்பட ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுது. 5 AM கிளப்புங்கிறது அந்த முக்கியமான நேரத்தை நமக்காக ஒதுக்குற ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஈர்ப்பு விதி அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம எண்ணங்களை செலுத்தணும்னு சொல்கிற ஒரு வழிகாட்டி. சரி, அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த 2யும் எப்படி ஒன்றா இணைச்சு உங்கள் அதிகாலை 1 மணி நேரத்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றுற ஒரு மேஜிக் நேரமாக மாற்றுறதுன்னு தான். அதுக்கு ராபின் சர்மா தன்னோட த 5 AM கிளப்புங்கிற புத்தகத்தில் 20-20-20ன்னு ஒரு ஃபார்முலாவை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்குமான அந்த 1 மணி நேரத்தை 3 20 நிமிட பகுதிகளாக பிரிக்கிறது. இப்போ இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் ஈர்ப்பு விதியை எப்படி செயல்படுத்தலாம்னு விரிவாக பார்க்கலாம்.
மார்னிங் 5 to 5:20 மூமெண்ட்ஸ். முதல் 20 நிமிஷம் நல்லா வேர்க்கிற அளவுக்கு எக்ஸசைஸ் செய்யணும். இது வெறும் உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக மட்டும் இல்லை. நீங்கள் வேர்த்து விறுவிறுக்க எக்ஸசைஸ் செய்யும் போது உங்கள் உடம்புல எண்டோஃபின்ஸ்னு சொல்கிற ஹாப்பி ஹார்மோன்ஸ் உருவாகும். அதே நேரம் மன அழுத்தத்தை உண்டாக்குற கார்டிசோல் ஹார்மோனோட அளவு குறையும். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீங்கள் சந்தோஷமாகவும் தெம்பாகவும் உணரும் போது உங்கள் உடம்போட அதிர்வுகள் வேகமாக இருக்கும். இப்படி ஹை வைப்ரேஷனில் இருக்கும்போது உங்களால் பாசிட்டிவான விஷயங்களை ரொம்ப சுலபமாக ஈர்க்க முடியும். சோர்வாக இருந்தால் நெகட்டிவ் எண்ணங்கள் தான் அதிகமாக வரும். அதனால் இந்த முதல் 20 நிமிஷம் உடற்பயிற்சி உங்கள் உடம்பையும் மனசையும் சுத்தப்படுத்தி ஈர்ப்பு விதிக்கு தேவையான ஒரு ஹை எனர்ஜி லெவலுக்கு உங்களை கொண்டு வருது. உங்கள் கனவுகளை ஈர்க்கிறதுக்கான முதல் ஸ்டெப் இதுதான். அடுத்ததா 5:20 to 5:40. அது ரிஃப்ளெக்ட் அண்ட் பிளான். இதுதான் இந்த மொத்த ப்ராக்டிஸுக்கும் முக்கியமான விஷயம். இந்த 20 நிமிஷத்துல தான் உங்க கனவுகளோட நீங்க மனதார இணைய போறீங்க. இந்த நேரத்துல நீங்க 3 முக்கியமான விஷயங்களை செய்யணும். 1, கிராட்டிடியூட். ஒரு டைரியை எடுத்து நான் நன்றியோடு இருக்கேன் ஏன்னா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற குறைஞ்சது 5 விஷயங்களுக்காவது நன்றி சொல்லுங்க. அது உங்க ஆரோக்கியமா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், ஏன் நீங்க சுவாசிக்கிற இந்த காத்தா கூட இருக்கலாம். நன்றி உணர்வுன்றது என்கிட்ட போதுமான அளவுக்கு இருக்கு, இன்னும் அதிகமான நல்ல விஷயங்களை பெற நான் தயாரா இருக்கேன்னு பிரபஞ்சத்துக்கு நீங்க அனுப்புற ஒரு வலிமையான சிக்னல். அடுத்ததா விசுவலைசேஷன். கண்ணை மூடி நீங்க அடைய நினைக்கிற இலக்கை ஏற்கனவே அடைஞ்சிட்டா எப்படி இருக்கும்னு மனசுக்குள்ள ஓட்டி பாருங்க. உங்க கனவு வாழ்க்கைய ரியலா வாழ்ற மாதிரி, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க விரும்பின பணம் இருக்கிற மாதிரி, ஸ்டூடெண்டா இருந்தா பரீட்சையில நல்ல மார்க் வாங்கி அடுத்த ஸ்டேஜுக்கு போன மாதிரி ஒவ்வொரு நொடியையும் உங்க 5 சென்ஸ்லயும் ஃபீல் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த இலக்கோட வரைபடத்தை ஆழமா பதிய வைக்குது. 3வதா அஃபர்மேஷன்ஸ். உங்க இலக்கு சம்பந்தப்பட்ட பாசிட்டிவான வாக்கியங்களை பிரசன்ட் டென்ஸ்ல முழு நம்பிக்கையோட திரும்ப திரும்ப சொல்லுங்க. உதாரணத்துக்கு, நான் ஒவ்வொரு நாளும் வெற்றியை ஈர்க்கிறேன், பணம் என்னிடம் சுலபமாக வருகிறது, நான் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் இருக்கிறேன். இந்த அஃபர்மேஷன்ஸ் உங்க மனசுல இருக்கிற நெகட்டிவிட்டியை பிரேக் பண்ணி புது பாசிட்டிவ் தாட்ஸை உருவாக்கும். இந்த 20 நிமிஷம் உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் உங்க இலக்குகளோட ஒரே நேர்கோட்டுல கொண்டு வர ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுத்திருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கூடவே கண்ணாடி மூலமா நம்ம நினைக்கிற விஷயங்களை எப்படி வேகமா அடையலாம் அதுக்குரிய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. அடுத்ததா மார்னிங் 5:40 to 6 o'clock. இந்த கடைசி 20 நிமிஷம் நம்ம நாலேஜையும் நம்பிக்கையும் வளர்த்துக்கிற நேரம். லா ஆஃப் அட்ராக்ஷன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடான புக்ஸ் வாங்கி படிக்கலாம், இல்ல ஆடியோ புக்ஸ் கேட்கலாம். யூடியூப்ல இருக்கிற இது ரிலேட்டடான வீடியோஸும் பார்க்கலாம். த சீக்ரெட், திங்க் அண்ட் க்ரோ ரிச் மாதிரி புத்தகங்கள் நம்ம நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கும். இல்லைன்னா வாழ்க்கையில ஜெயிச்சவங்களோட பேட்டிகளை பாருங்க, அதை கேளுங்க. நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது சாத்தியம்னு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணவங்களோட கதைகளை கேட்கும் போது மனசுல இருக்கிற சந்தேகங்கள் விலகும். அவங்களால முடியும்னா என்னாலையும் முடியுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும். இந்த 20 நிமிஷம் வளர்ச்சி நேரம் உங்க கனவுகளை வேகமா அடையிறதுக்கு தேவையான மோட்டிவேஷன் நேரமா மாத்திக்கங்க. இப்ப இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா இதை எப்படி தினமும் செய்யறது? இங்கதான் உண்மையான சேலஞ்சே இருக்கு. ஒரு புது பழக்கத்தை உருவாக்க எவ்வளவு நாள் ஆகும்? ராபின் சர்மா தன்னோட புத்தகத்துல 66 நாட்கள் ஆகும்னு சொல்றாரு. இது லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியினுடைய ஒரு ரிசர்ச்ல இருக்கிறது. அதுல ஒரு ஹாபிட் உருவாக ஆவரேஜா 66 நாட்கள் ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நாட்கள் நபருக்கு நபர் மாறலாம், ஆனா இந்த 66 நாள் ஸ்ட்ரக்சர் ஒரு நல்ல ஸ்டார்டிங்கா இருக்கும். இதை நாம 3 ஸ்டேஜா பார்க்கலாம். மொதல் 22 நாட்கள். இந்த முதல் 22 நாட்கள் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உங்க பழைய ஹாபிட், அதாவது லேட்டா எந்திரிக்கிறது, உங்களை அதே ஹாபிட்டையே கண்டினியூ பண்ண வைக்கும். உங்க மனசு 100 காரணம் சொல்லும், இன்னைக்கு ஒரு நாள் லீவு எடுத்துக்கலாம். ஆனா இந்த ஸ்டேஜ்ல மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். 2வது ஸ்டேஜ் 23 to 44 நாட்கள். இந்த டைம்ல இது உங்களுக்கு கொஞ்சம் பழகி இருக்கும். அதிகாலையில எழுந்திருக்கிறது அவ்வளவு கஷ்டமா தெரியாது. உங்க மனசு ஒரு புது வழியை உருவாக்க ஆரம்பிக்கும்.
சில நாள் குழப்பமா இருந்தாலும் தொடர்ந்து செய்யறது ரொம்ப முக்கியம். 3வது ஸ்டேஜ் 45 to 66 நாட்கள். இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல 5 மணிக்கு எந்திரிக்கிறது உங்க வாடிக்கையாவே மாறிடும். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட நீங்க எந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. இது உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறிடும். இந்த வீடியோவை இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு சில டிப்ஸ். டிப் நம்பர் 1, நைட்டே அடுத்த நாள் காலையிலைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வைங்க. அடுத்ததா உங்க அலாரத்தை படுக்கைக்கு பக்கத்துல வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. அப்பதான் அதை ஆஃப் பண்ண எந்திரிப்போம். 3வதா இத ஒரு வாரம் சரியா செஞ்சா உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன பரிசு கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், 5 AM கிளப்புங்கிறது சும்மா அதிகாலையில எந்திரிக்கிறது மட்டும் இல்ல, அது உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலை உங்க கையில எடுக்கிற ஒரு ஆக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது வெறும் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் இல்ல, அது பிரபஞ்சத்தோட விதிகளோட உங்க வாழ்க்கையை இணைக்கிற ஒரு அற்புதமான செயல். இந்த ரெண்டும் சேரும்போது நீங்க ஒரு சாதாரண ஆளா இருக்க மாட்டீங்க. உங்க விதிய நீங்களே எழுதுற ஒரு கிரியேட்டரா மாறுவீங்க. 5 AM கிளப் உங்க பாடி அண்ட் டைமை ரெடி பண்ணுது. ஈர்ப்பு விதி உங்க மனசுக்கும் ஆற்றலுக்கும் வழிகாட்டுது. இந்த கூட்டணியை நீங்க சரியா பயன்படுத்தினா வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நீங்க தயாரா? உங்க கனவுகளை எல்லாம் நிஜமாக்கவும் நீங்க தயாரா இருந்தா நாளைக்கு காலையில 5 மணிக்கு உங்க புது வாழ்க்கை தொடங்கட்டும். இந்த சேலஞ்சை ஏத்துக்கிறவங்க கீழே கமெண்ட்ஸ்ல டே 1 நான் தயார்னு பதிவிடுங்க. மேலும் இது மாதிரி உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த குட் நியூஸை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த மாற்றத்துல இணையட்டும். மறந்துடாதீங்க, ஒவ்வொரு பெரிய வெற்றியும் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல தான் இருக்கு. அந்த முதல் ஸ்டெப் நாளைக்கு காலையில 5 மணிக்கு தொடங்கட்டும். நன்றி.